Hello all, this machine learning course part 23 video. போன வீடியோல வந்து நம்ம அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்து நம்ம கிளஸ்டரிங் பார்த்தோம் அண்ட் அதில் வந்து ஒரு டைப் பார்த்தோம், அதாவது கே மீன்ஸ் கிளஸ்டரிங் வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் வந்து பார்க்க போகிறோம். இதுவும் வந்து ஒரு கிளஸ்டரிங் டைப் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு அன்சூப்பர்வைஸ்ட் மிஷின் லேர்னிங் அல்காரிதம். அண்ட் அது என்ன பண்ணோன்னா வந்து அதே மாதிரி தான் வந்து கிளஸ்டர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். கே மீன்ஸ் மாதிரியே வந்து கிளஸ்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் இது வந்து ஒரு ஹையரார்கி மாதிரி கிரியேட் பண்ணும். ஹையரார்கினா என்னது, லைக் ஒரு ட்ரீ மாதிரி, லைக் வந்து ஃபேமிலி ட்ரீ மாதிரி, அதாவது நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ், அப்புறம் நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ், நம்மளோட பேரண்ட்ஸ், அப்புறம் வந்து நம்ம. ஸோ இதுதான் வந்து ஃபேமிலி ட்ரீ அண்ட் இதுதான் வந்து ஹையரார்கி. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணுறது தான் வந்து ஹையரார்கிக்கல் கிளஸ்டர். அங்கே வந்து நம்மளோட ஃபேமிலிக்கு ட்ரீ கிரியேட் பண்ணுறோம், இங்கே வந்து நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ட்ரீ கிரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கே மீன்ஸ் கிளஸ்டரிங்கோ ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங்கோட ரிசல்ட் வந்து சேமாக தான் இருக்கும். பட் அவங்க வந்து எப்படி ஒர்க் ஆகுறாங்க அப்படின்னு தான் வந்து டிஃப்ரென்ஸே இருக்குது. ஸோ நீங்கள் கே மீன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேவை முன்னாடியே சூஸ் பண்ணோம் இல்லையா, அதாவது வந்து நம்ம எவ்வளோ வந்து குரூப்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம், எவ்வளோ வந்து கிளஸ்டர்ஸ் கிரியேட் பண்ண போகிறோன்றதை நம்ம வந்து முன்னாடியே கே சூஸ் பண்ணணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கேவை நம்ம சூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் பார்த்தீங்கன்னா வந்து 2 மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது ஒன்று வந்து பாட்டம் டு டாப் அப்ரோச்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டாப் டு பாட்டம் அப்ரோச். ஸோ வந்து இங்கே மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து பாட்டம் டு டாப் அப்ரோச் தான். அண்ட் இட்ஸ் ஆல்சோ கால் அக்ளோமரேட்டிவ் ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங். ஸோ வந்து அக்ளோமரேட்டிவ் ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் அப்படின்னா என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லா டேட்டா பாயிண்ட்டையும் அதை எடுத்து ஒரு தனித்தனி கிளஸ்டராக வந்து ஃபார்ம் பண்ணிடும். அதாவது இப்போ ஒரு டேட்டா பாயிண்ட் எடுத்தோன்னா, அதாவது இப்போ நம்ம ஒரு ஆப்பிள் எடுத்தோன்னா அது வந்து ஒரு கிளஸ்டர், இன்னொரு ஆப்பிள் எடுத்தோன்னா அது வந்து இன்னொரு கிளஸ்டர், ஒரு ஆரஞ்சு ஒரு கிளஸ்டர், ஒரு பனானா ஒரு கிளஸ்டர். அதாவது எல்லா டேட்டா பாயிண்ட்ஸுமே வந்து ஒரு கிளஸ்டராக வந்து பாயிண்ட் பண்ணிவிட்டு அது எல்லாமே வந்து ஒரே கிளஸ்டராக மர்ஜ் ஆக வரைக்கும் அது வந்து இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லா டேட்டா பாயிண்ட்டையும் வந்து ஒரு கிளஸ்டராக பாயிண்ட் பண்ணிவிட்டு அது ஒரே கிளஸ்டராக வந்து மர்ஜ் ஆகிற வரைக்கும் அது வந்து ப்ராசஸை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அக்ளோமரேட்டிவ் கிளஸ்டரிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இனிஷியலைசேஷன், அதாவது முன்னாடியே வந்து அது கிளஸ்டரை இனிஷியலைஸ் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து n கிளஸ்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா ஒரு டேட்டா பாயிண்ட்டுமே வந்து ஒரு கிளஸ்டராக இங்கே ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிமிலாரிட்டி ஒரு டிஸ்சிமிலாரிட்டி எது வேணால் நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க பிட்வீன் பேர்ஸ் ஆஃப் கிளஸ்டர். அதாவது ஒரு கிளஸ்டரில் இருக்க ஒரு பேருக்கும் வந்து நீங்கள் வந்து சிமிலாரிட்டியை வந்து கண்டுபிடிப்பீங்க. இதுக்கும் வந்து நம்ம நிறைய டிஸ்டன்ஸ் மெட்ரிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த 2 டேட்டா பாயிண்ட்க்கும் என்ன சிமிலாரிட்டி இருக்குது, அது வந்து மேட்ச் ஆகுதா, ரொம்ப சிமிலராக இருக்கா, இல்லைன்னா ரொம்ப டிஸ்சிமிலராக இருக்கா. டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் சிமிலராக இருக்குது, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் வந்து டிஸ்சிமிலராக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி ஒரு கிளஸ்டரில் இருக்க டேட்டா பாயிண்ட்ஸை வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம வந்து அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து சிமிலராக இருக்கா இல்லைனா டிஸ்சிமிலராக இருக்கான்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணிகிட்டே வருவோம் பிட்வீன் கிளஸ்டர்ஸ். ஏன்னா ஒரு கிளஸ்டரில் ஒரு டேட்டா பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு கிளஸ்டரில் இருக்க டேட்டா பாயிண்ட்டும் இன்னொரு கிளஸ்டரில் இருக்க டேட்டா பாயிண்ட்டும் நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே வருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மர்ஜ் க்ளோசஸ்ட் கிளஸ்டர்ஸ், அதாவது எந்த 2 கிளஸ்டருக்கு வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும், அதாவது ரொம்ப சிமிலராக இருக்கும், அந்த 2 கிளஸ்டர்ஸை வந்து நம்ம மர்ஜ் பண்ணி ஒரே கிளஸ்டராக வந்து மாற்றிடுவோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கிளஸ்டரோட சைஸை வந்து நம்ம குறைச்சிட்டோம். நம்மளுக்கு வந்து முதல்ல n கிளஸ்டர்ஸ் இருந்துச்சு இல்லையா, இப்போ வந்து நம்ம 1 குறைச்சி n-1 கிளஸ்டராக வந்து நம்மளுக்கு இப்போ கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து 2 கிளஸ்டரை இப்போ ஒரு கிளஸ்டராக வந்து மாற்றிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம் போன 2 ஸ்டெப்புமே. அகெயின் நம்ம வந்து சிமிலாரிட்டி கால்குலேட் பண்ணி ஒரே மாதிரி இருக்க டேட்டா எல்லாமே நம்ம மர்ஜ் பண்ணி ஒரே கிளஸ்டராக வந்து மாற்ற போகிறோம். இங்கே வந்து ஹைரார்கி வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ கிளஸ்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த 2 கிளஸ்டருமே நீங்கள் வந்து மர்ஜ் பண்ணுறீங்க. ஸோ இந்த 2 கிளஸ்டர்ஸை நீங்கள் மர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ட்ரீல டாப்பில் போயிடும் அண்ட் இது வந்து ட்ரீல கீழே இருக்கும். இந்த மாதிரி இது மாதிரி தான் நம்ம வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு பேர் தான் வந்து டென்ட்ரோகிராம். ஸோ டென்ட்ரோகிராம் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து கிளஸ்டர்ஸை வந்து மர்ஜ் பண்ணிட்டு வர நம்மளுக்கு வந்து அந்த ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது நம்மளோட கிளஸ்டரோட ஹைரார்கி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த டயக்ராம் வந்து நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டென்ட்ரோகிராம். ஸோ கட்டிங் த ட்ரீ அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டில் ஒரு சர்டன் லெவலில் வந்து நம்ம ட்ரீயை கட் பண்ணிவிடுவோம். நம்ம சப்போஸ் ட்ரீயை மேலே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கம்மியாக நிறைய கிளஸ்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுவே நம்ம வந்து ட்ரீயை கீழே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக கம்மி கிளஸ்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 கிளஸ்டர்ஸ்க்கும் உள்ள க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லையா? அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஹைரார்க்கல் கிளஸ்டரிங் பொறுத்த வரைக்கும். அதுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு மெஷர் தான் வந்து லிங்கேஜ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இந்த லிங்கேஜ் மெத்தடே பார்த்தீங்கன்னா வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் லிங்கேஜ் மெத்தட் ஆர் மினிமம் லிங்கேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது 2 கிளஸ்டர். இங்கே வந்து எல்லோ பாயிண்ட்ஸ்லாம் ஒரு கிளஸ்டர், ப்ளூ பாயிண்ட்ஸ்லாமே ஒரு கிளஸ்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்க பாயிண்ட் என்ன இந்த 2 கிளஸ்டருக்கும், இந்த எல்லோவும் இந்த ப்ளூவும். ஸோ க்ளோஸாக இருக்க பாயிண்ட்க்கு வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் வந்து சிங்கிள் லிங்கேஜ். கம்ப்ளீட் லிங்கேஜ் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் லிங்கேஜ், அதாவது ஃபார்தஸ்ட்டாக இருக்க பாயிண்ட், அந்த கிளஸ்டரே வந்து 2 தூரமாக இருக்க பாயிண்டோட டிஸ்டன்ஸ். ஸோ இந்த 2 கிளஸ்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூரமாக இருக்கிறது என்னது, ஆல்மோஸ்ட் வந்து தூரமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுவும். ஸோ இந்த தூரமாக இருக்க 2 பாயிண்ட்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் வந்து கம்ப்ளீட் லிங்கேஜ். இன்னொரு மெத்தட் இருக்குது, அதுக்கு பேர் வந்து சென்ட்ராய்டு லிங்கேஜ். அதாவது 2 கிளஸ்டர்ஸ்க்கும் உள்ள சென்டரில் இருக்க பாயிண்டோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது வந்து சென்ட்ராய்டு லிங்கேஜ். ஸோ வந்து சென்டர்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து சென்ட்ராய்டு லிங்கேஜ்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமரோட டேட்டா இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து மொத்தம் 5 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ABCD and E. ஸோ உங்களுக்கு வந்து 5 கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க அண்ட் அவங்க வந்து 5 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கேட்டகரிஸ் தான் வந்து எப்போவுமே வாங்குவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக்ஸ், க்ளோத்திங், க்ராசரிஸ், ஹெல்த் அண்ட் பியூட்டி அண்ட் ஹோம் டெக்கர். ஸோ இந்த 5 பேரை வந்து 5 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸை வந்து எவ்வளோ அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த கிராஃப் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கஸ்டமர் ஏல வந்து ப்ளூ கலர் வந்து ஒரு 1000 கிட்ட இருக்கிறதுனால அவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ்க்கு எப்போவுமே அவங்க வந்து 1000 rupees வரைக்கும் வந்து செலவு பண்ணுறாங்க. அண்ட் இந்த பர்பிள் கலர் பார்த்தீங்கன்னா 2500 கிட்ட இருக்கிறதுனால அவங்க வந்து ஹோம் டெக்கருக்கு 2500 மேலே வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து 5 கஸ்டமர்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு நியூமரிக்கல் டேட்டா தானே, அது வந்து நம்பர்ஸ் பேஸ் பண்ணியிருக்க டேட்டானால டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸை வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ண போகிறோம், அதாவது சிமிலாரிட்டி எப்படி கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ், அந்த யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு நடுவில் வந்து எவ்வளோ சிமிலாரிட்டி இருக்குது அண்ட் எவ்வளோ டிஸ்சிமிலாரிட்டி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்ச அப்புறம் அதோட மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த 0னா ரொம்ப டார்க் பர்பிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 0 டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதாவது டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, மோஸ்ட்டாக வந்து ரொம்ப சிமிலராக இருக்காங்க. ஸோ 1200 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு சிமிலாரிட்டியே கிடையாதுன்னு சொல்லி அர்த்தம். இந்த 600 பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மீடியமான சிமிலாரிட்டி இருக்குது. 1000 பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிசிமிலராக தான் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமரே அண்ட் கஸ்டமரே டார்க் பர்பிள்னா எப்படி உங்கள் கண்டிப்பாக வந்து 2 பேரும் ஒன்று தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லோ இருக்குது. ஸோ வந்து கஸ்டமர் சியும் கஸ்டமர் ஏவும் வந்து அவ்வளோ டிசிமிலராக இருக்காங்க. அதே மாதிரி கஸ்டமர் சியும் கஸ்டமர் பிக்கும் வந்து அவ்வளோ டிசிமிலராக வந்து இருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம். அண்ட் இந்த 2 க்ரீன் பார்த்தீங்கனாலும் இங்கே வந்து 1000 கிட்ட இருக்குது இந்த க்ரீன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் டியும் கஸ்டமர் சியும் வந்து ரொம்ப டிசிமிலராக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா வந்து 600 கிட்ட இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு அளவுக்கு சிமிலராக இருக்காங்க. யார், ஈயும் பியும் வந்து ஒரு அளவுக்கு வந்து சிமிலராக இருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம யாரெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு சிமிலராக இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிங்கேஜ் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து இங்கே ஆவரேஜ் லிங்கேஜ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி எவ்வளோ கிளஸ்டர்ஸ் வந்து மர்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஆவரேஜ் லிங்கேஜ் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இதுவும் ஒரு டைப், நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஒன்று வந்து சிங்கிள் லிங்கேஜ், இன்னொன்று வந்து கம்ப்ளீட் லிங்கேஜ், இன்னொன்று வந்து சென்ட்ராய்டு லிங்கேஜ், இன்னொன்று வந்து ஆவரேஜ் லிங்கேஜ். ஆவரேஜ் லிங்கேஜ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 2 கிளஸ்டர்ஸில் இருக்க எல்லா பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்க ஆவரேஜ் டிஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், இதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ், இதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிப்போம் இல்லையா, மீன் கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஆவரேஜ் டிஸ்டன்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி நம்ம வந்து லிங்கேஜ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து எவ்வளோ கிளஸ்டர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு டெண்டோகிராம் கிடச்சிரும், அதாவது ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதுதான் வந்து ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர். இது வந்து எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இனிஷியலாக கஸ்டமர் ஏ இருந்தாங்க, பி இருந்தாங்க, சி இருந்தாங்க, டி இருந்தாங்க, இ இருந்தாங்க. ஸோ நம்ம கால்குலேட் பண்ண வரைக்கும் நம்மளுக்கு வந்து கஸ்டமர் டியும் இயும் வந்து ஒரே மாதிரி தெரிஞ்சாங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள வந்து நம்ம மர்ஜ் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து ஏ பி சி டிஇ நம்ம வந்து இங்கே டிஇயை வந்து நம்ம இங்கே மர்ஜ் பண்ணிட்டோம். நம்ம வந்து அகைன் கால்குலேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பியும் சியும் வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து பியும் சியும் வந்து மர்ஜ் பண்ணிடலாம். ஃபைனலாக வந்து நம்ம அகைன் கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கிளஸ்டர் ஏ வந்து கிளஸ்டர் பிசியோட நம்ம வந்து மர்ஜ் பண்ணிடுறோம்.
பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏபிசிடின்னு 5 கிளஸ்டர்ஸ் இருந்துச்சு. அண்ட் அகைன் நம்மளுக்கு வந்து டிஇயை ஒன்றா சேர்த்து நம்மளுக்கு வந்து 4 கிளஸ்டராக கிடச்சிது. அகைன் நம்மளுக்கு வந்து பிசியை ஒன்றா சேர்த்து நம்மளுக்கு வந்து 3 கிளஸ்டர்ஸ் கிடச்சிது. இப்போ அகைன் நம்ம வந்து ஏபிசியை ஒன்றா சேர்த்து நம்மளுக்கு இப்போ 2 கிளஸ்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி மூணுமே வந்து ஒரு கிளஸ்டர் அண்ட் டிஇ வந்து இன்னொரு கிளஸ்டர். ஸோ இப்படி தான் வந்து டெண்டோகிராம் ஒர்க் ஆகும். அதாவது ஒரு ட்ரீ மாதிரி இருக்கிறதா வந்து டெண்டோகிராம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அந்த நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா நம்ம வந்து டெண்டோகிராம் ட்ரீயை கட் பண்ணுறத பொறுத்து தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து எவ்வளோ ஹைட்டில் வந்து டெண்டோகிராமை கட் பண்ணுறோமோ நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கிளஸ்டர்ஸ் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளஸ்டர் 1 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏபிசி, கிளஸ்டர் 2 பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு டிஇ. ஸோ நம்ம வந்து இங்கே எதை பேஸ் பண்ணி அவங்கள ஒன்றா சேர்த்தோம், அவங்களுக்கு வந்து ஒரே மாதிரி ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் இருக்கிறதுனால. ஸோ வந்து இந்த டிஃப்ரெண்ட் குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆளுங்க வந்து இருக்காங்க, அதாவது ஒரே மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுற ஆளுங்க வந்து இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம குரூப் பண்ணோம். ஓகே, இவங்க வந்து ஒரே மாதிரி ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் இருக்குது, இவங்க வந்து ஒரே மாதிரி பொருட்களில் வந்து நிறைய செலவு பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்ம அவங்கள ஒரே குரூப்பில் வந்து போட்டுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், டியூஇயும் ஒன்றா இருக்காங்க. அதாவது டியூஇயும் ஒன்றா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மோஸ்ட்டாக வந்து மேபி ஹெல்த் அண்ட் பியூட்டியில் வந்து ஒரே மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அண்ட் பிசி ஒன்றா இருக்கிறதுனால அவங்க வந்து மேபி ஹோம் டெக்கரில் வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம குரூப் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இப்படி இருந்த டேட்டாவை நம்ம வந்து இது ஒரு கிளஸ்டராகவும் இது ஒரு கிளஸ்டராகவும் நம்ம வந்து பிரிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே கொடுத்த டேட்டாவை அந்த மிஷின் லேர்னிங் மாடல் வந்து 2 கிளஸ்டர்ஸாக வந்து பிரிச்சிருச்சு. இங்கே வந்து என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஹையரார்க்கிகல் கிளஸ்டரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மெட்ரிக். எந்த டிஸ்டன்ஸ் மெட்ரிக் யூஸ் பண்ணி வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் டிஸ்டன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த லிங்கேஜ் மெத்தட், நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜ் லிங்கேஜ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸை வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெண்டோகிராமை வந்து நம்ம கரெக்டாக இன்டர்பிரேட் பண்ணோம். டெண்டோகிராம் வந்து என்ன சொல்ல வருது, அவங்களுக்கு வந்து சிமிலாரிட்டி ஓகே அண்ட் என்ன சிமிலாரிட்டி இருக்குன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் கண்டுபிடிச்சேன் இது ஒரு குரூப்னு சொல்லிட்டு, பட் வந்து அவங்களுக்கு என்ன சிமிலாரிட்டி இருக்குது. ஸோ நான் கண்டுபிடிச்சது வந்து இவங்களுக்கு வந்து ஒரே ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் இருக்குது, இவங்க வந்து ஒரே பொருளை வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதனால வந்து இவங்க ஒரே குரூப்பில் இருக்காங்கன்னு சொல்லி நான் வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுறது வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஹையரார்க்கிகல் கிளஸ்டரிங் வந்து எப்படி ஒர்க் ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சிம்பிள் டயக்ராமில் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கிளஸ்டர்ஸ், இந்த ஒரு டேட்டா பாயிண்ட்டும் வந்து ஒரு கிளஸ்டராக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து தனி கிளஸ்டர்ஸ். ஸோ ஒரு பாயிண்ட்டில் வந்து எல்லா கிளஸ்டர்ஸும் வந்து குரூப் பண்ணி எல்லாத்தையும் வந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி லிங்கேஜ் கால்குலேட் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணி டெண்டோகிராம் அண்ட் ஃபைனலாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த பர்பிள், எல்லோ, ப்ளூ, க்ரீன் எல்லாமே வந்து எல்லோ அண்ட் ப்ளூவாக 2 கிளஸ்டர்ஸாக வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம ரேண்டமாக கொடுக்குற டேட்டாவை இப்படி தான் வந்து ஹையரார்க்கிகல் கிளஸ்டரிங் 2 கிளஸ்டர்ஸாக வந்து நீட்டாக ஃபார்ம் பண்ணிடும் அதுவே தானா. ஸோ இப்படி தான் வந்து ஹையரார்க்கிகல் கிளஸ்டரிங் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை வேறு டாப்பிக்கில் பார்க்குறேன். பை.